அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பெயிண்டிங் எதை பற்றினா ஊஞ்சல் சேருக்கு எனாமல் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊஞ்சல் சேர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப பழசானதுனால இதுக்கு வந்து நம்ம இப்போது எனாமல் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த ஊஞ்சல் சேர் புதுசாக வாங்கும்போது எப்படி வரும்னா வார்னிஷ் போட்டு வரும். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப பழசாகி வெளுத்து போனதுனால இப்போ வார்னிஷ் ஏற்றினா ஏறாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா எனாமல் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற பெயிண்ட் வந்து ஏஷியன் பெயிண்டில் 1/2 லிட்ரு கிரே கலர் பெயிண்ட் எடுத்திருக்கோம். பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலே வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா குலுக்கிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த பெயிண்ட்டு ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு 1 லிட்டர் டர்பன்டைன் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் எனாமலுக்கு வந்து டர்பன்டைன் 100 ml ஆட் பண்ணணும். டர்பன் ஊற்றிட்டு கையிலேயே இந்த மாதிரி டின்னை வந்து நல்லா கலக்கிட்டு மறுபடியும் அந்த டப்பாலே ஊற்றிடணும். சேருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக 4 இன்ச்சு காட்டன் ரோலர் எடுத்துக்கலாம். ரோலரை வச்சு பெயிண்ட்டை வந்து ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். டர்பனும் எனாமலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சேரில் வந்து சின்ன சின்ன கேப்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு ப்ரஷ் எடுத்துக்கலாம். பெயிண்ட் அடிக்கும்போது சேருக்கு அடியில் வந்து ஏதாச்சும் வேஸ்ட்டு ஷீட்டு ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோலரில் தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ரோலரில் வந்து எனாமலை தொட்டு எடுத்து இந்த டப்பாவோட சைடில் ரோலரை சுற்றி சுற்றி வலிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும். பெயிண்ட் வந்து ஒழுகாமல் எடுத்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சேரில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து ரோலர் யூஸ் பண்ணி ஒரு ஓரெல்லாம் எல்லாத்தையுமே அடிச்சிக்கணும். சின்ன சின்ன சந்து, இந்த ஜாயிண்ட்டு, இந்த இடத்துலலாம் வந்து ரோலர் போகாது. வெளியே தெரிகிற எல்லா இடத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஓரெல்லாம் வந்து ரோலர் யூஸ் பண்ணி அடிச்சிக்கணும். ஏன்னா வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும். சேருக்கு ஒரு கோட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1/2 லிட்டர் எனாமல் போதும். ஸோ இதில் வந்து நம்ம ரோலர் யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் ரோலர் அடிக்கிற மாதிரி வாட்டப்படுதோ எல்லா இடத்துக்குமே வந்து ரோலர்லேயே யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் அடிச்சிக்கணும். நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் அடிக்கிறது வந்து சின்ன சின்ன சந்து, மூங்கிலோட ஜாயிண்ட்டு, இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் தான் நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணி அடிக்க போகிறோம். மற்றபடி எல்லா இடத்துக்குமே வந்து ரோலர் யூஸ் பண்ணி தான் அடிக்கணும். அப்போ தான் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ அடுத்ததாக வந்து ரோலரில் பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ் எடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டு தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைட்லேயே ப்ரெஷ்ஷை மாற்றி மாற்றி வலிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு அடிக்கணும். சேரில் இருக்கிற இந்த சின்ன சின்ன சந்து, கேப்பு, ஜாயிண்ட்டு இதில் எதுலேயுமே வந்து ரோலர் போயிருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு டச்சப் பண்ணி தான் அடிக்கணும். எங்கெல்லாம் ரோலர் போலியோ அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாத்துக்குமே ப்ரெஷ்ஷை வச்சு டச்சப் பண்ணி ஃபுல்லாத்தையும் அடிச்சிடணும். முக்கால்வாசி வேலை வந்து நம்ம ரோலர்லேயே முடிச்சிட்டோம். சின்ன சின்ன சந்து மட்டும் தான் நம்ம ப்ரெஷ்ஷில் டச்சப் பண்ணுறோம். ஸோ வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சேருக்கு எனாமல் வந்து ஒரு கோடு போட்டால் போதும். ஒரு கோடே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இல்லை நம்ம 2 கோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா 2 கோடும் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் எனாமல் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம சேருக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து மரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறத பார்க்கலாம். அதே தான், நம்ம ரோலரில் வந்து பெயிண்ட்டை தொட்டு டப்பாவோட சைடில் வலிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து அடிக்கணும். மரத்தை வந்து ஃபஸ்ட்டு தலைகீழாக கவுத்து வச்சுக்கோங்க. கவுத்து வச்சுட்டு மேல் பகுதி வந்து ரோலர்லேயே ஃபுல்லாத்தையும் அடிச்சிடணும். அடுத்ததாக மரத்தை திருப்பிக்கிட்டு உள்பக்கத்தையும் நம்ம வந்து ரோலர்லேயே அடிச்சிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து மரத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஸோ ஓகே, அடுத்ததாக வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த பெயிண்ட்டை அந்த டின்னிலே ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எனாமல் பெயிண்ட்டு ஒன்றும் ஆகாது, நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷை வந்து நல்லா வழிச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணுறது வந்து டர்பன்டைனில் தான் க்ளீன் பண்ணோம். அது எப்படி சுத்தம் பண்ணணுன்றது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். அப்படி இல்லை வேலை முடியலன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷையும் ரோலர்லேயும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த நாள் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஃபைனலாக வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் வந்து எனாமல் பெயிண்ட் ஒட்டியிருக்கோம். ஸோ அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம டர்பன் வச்சு தான் சுத்தம் பண்ணணும். வேஸ்ட்டில் டர்பன் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு கையை ஃபுல்லாமே வந்து வேஸ்ட் வச்சு சுத்தம் பண்ணி தொடச்சிக்கணும். ஃபைனலாக வந்து காஞ்ச வேஸ்ட்டு வச்சு கையை தொடச்சிக்கிட்டு சோப் போட்டு கழுவிடணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஊஞ்சல் சேருக்கு வந்து எனாமல் பெயிண்ட்டு எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.